மக்களே, TRA அகாடமியில இருந்து இன்னைக்கான வள்ளுவன் தமிழ் வகுப்புல பொருந்தாத சொல்லை கண்டறிதல். வள்ளுவன் தமிழ் வகுப்புல பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பார்க்க போறோம். பொருந்தாத சொல்லை கண்டறிதல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். பல கூறுகள் அடங்கி உள்ள ஒரு சொல் தொகை சொல். அதாவது ஒரு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சில சொற்கள், குரூப் ஆஃப் சொற்கள் அமைந்து உருவாக்குவதுதான் தொகை சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிதல் என்ற பகுதியில் தொகை சொற்களை அடிப்படையாக கொண்டே வினாக்கள் இடம்பெறும். அப்ப இதுல தொகை சொற்கள் வரப்போகுது. அப்ப தொகை சொல்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தொகை சொல் அப்படின்னா இதெல்லாம் புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. புத்தகத்தில் இல்லாத நிறைய விஷயங்களும் இதுல இருக்கு. இதை நம்ம படிச்சால் தொகை சொல் கட்டாயமாக மதிப்பெண்கள் எடுக்கலாம். பார்க்கலாமா? முதல் இது இருவினை. இருவினை அப்படின்னா நல்வினை, தீவினை. இருவினை அப்படின்னா நல்வினை, தீவினை. இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. அடுத்து இருமை அப்படின்னா ஒருமை, பன்மை. அப்ப தொகை சொற்கள் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. இந்தியா அணி அப்படின்னா இந்தியாவில 11 வீரர்கள் இருப்பாங்களே, அது மாதிரி இருவினை, நல்வினை, தீவினை, இருதிணை, உயர்திணை, அக்ரிணை, இருமை, ஒருமை, பன்மை. இரு சுடர் அப்படின்னா ஞாயிறு, திங்கள். சுடர், இரு சுடர், 2 சுடர்கள் இருக்கு. அது என்னென்ன? ஞாயிறு, திங்கள். ஞாயிறு என்பது சூரியனையும், திங்கள் என்பது நிலவையும் குறிக்கும். அடுத்து ஈரெச்சம். ஈரெச்சம் தெரியும் நம்மளுக்கு. என்னென்னது? வினையச்சம், பெயரெச்சம். அடுத்து மூவிடம். என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதுவுமே இலக்கண கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். இதெல்லாம் என்ன? இதுக்கு எத்தனை வரும்? தொகை சொற்கள்ல மூவிடம்னா அதுல எத்தனை? இதுதான் தெரிஞ்சுக்கிறோம். இது தெரிஞ்சாதான் நம்ம அதுல மதிப்பெண்கள் எடுக்கணும். சரிங்களா? அடுத்து முன்னீர் அப்படின்னா 3 நீர்கள். என்னென்னது? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். அடுத்து முப்பால் அப்படின்னா என்னென்ன பால்கள்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது 3ம் சேர்ந்ததுதான் முப்பால். அடுத்து முத்தமிழ் அப்படின்னா ஏத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அப்ப முத்தமிழ் என்ப இயல் இசை நாடகம் இல்லையா? அதான். ஏத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அடுத்து முக்காலம். என்னென்ன காலங்கள் இருக்கு? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். அடுத்து மூவகை உண்மை பொருள்கள். மூவகை உண்மை பொருட்கள். அது என்ன சார் உண்மை பொருள்கள்? பதிக, பசு, பாசம். பதி, பசு, பாசம். மூவேந்தர்கள் யார் யாரு தெரியும் நம்மளுக்கு? சேரர், சோழர், பாண்டியர். முக்கணி, மாப்பலா, வாழை. முத்தேன் என்னன்னது? கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். கேட்பாங்க. கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இன்னொன்னு ஏறுத்தேன் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இதுல பொருந்தாத எது? அப்ப ஏறுத்தேன். அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். அப்ப இப்படிதான் கேட்பாங்க. கேள்விகள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கணும், அப்புறம் தான் டெஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் படிப்போம். முக்குணம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா சத்துவம், ராசசம், தாமசம். முக்குணங்கள் சத்துவம், ராசசம், தாமசம். ஐவண்ணங்கள் என்னென்ன அப்படின்னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. அடுத்து நான்மறைகள். 4 மறைகள் என்னென்ன அப்படின்னா ரிக், யஜுனர், சாமம், அதர்வம். இதெல்லாம் 4 மறைகள். நாற்படை என்பது என்னென்ன அப்படின்னா தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. 4 படைகள் என்னென்ன? தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. நாற்குணம் என்னென்ன அப்படின்னா 4 குணங்கள். அச்சம், ஞானம், மடம், பயிர்ப்பு. அச்சம்னா பயத்தல், மடம்னா இது, ஞானம் அப்படின்னா இது. அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நானிலங்கள் என்னென்ன? நானிலங்கள் 5 நிலங்கள் மொத்தம் இருக்கும். அதுல ஒண்ணு பாலையை தவிர பாக்கி எல்லாமே நானிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை மட்டும் வராது. நாற்றிசை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா 4 திசைகள். என்னென்ன? கிழக்கு, மேற்கு,
வடக்கு தெற்கு. நாற்பால் அப்படின்னா யார் யாரு? நாற்பால் அப்படின்னா 4 பேர். ஃபர்ஸ்ட் அரசர், அடுத்து அந்தனர், அடுத்து அந்தனர்னா யாரு? அந்தனர் என்பதா அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோயில் பூசாரிகள் அப்படின்னுவாங்க அந்தனர். அடுத்து வணிகர், வணிகம் செய்வர்கள். அடுத்து வேளாளர், வேளாண்மை செய்பவர்கள். 4 வகை ஆசிரியர்கள். ஆசிரமம் என்னென்ன அப்படின்னா பிரம்மாச்சரியம், கிருக்கஸ்தம், வனப்பிரதஸ்தம், சந்நியாசம். ஸோ 4 வகை ஆசிரமம் என்னென்ன? பிரம்மாச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரதஸ்தம், சந்நியாசம். ஸோ இதெல்லாம் 4 வகை ஆசிரமம். 4 வகை பாக்கள் என்னென்ன? வெண்பா, ஆசிரியர்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. 4 வகை இழிச்சொற்கள் என்ன அப்படின்னா குறளை, பொய், கடுஞ்சொல், பயனில் சொல். ஸோ 4 வகை இழிச்சொற்கள், அதை இழிவான விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னா குறளை, அடுத்து பொய் சொல்றது, கடுஞ்சொற்கள், கடுமையான சொற்களை பேசுவது, பயனில சொல், பயனில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதை சொல்றாங்க. அடுத்து 5பால்கள் என்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒற்றன்பால், பலவின்பால். இதெல்லாம் 5பால்கள். இது தெரியும் நம்மளுக்கு. 5பூதங்கள் என்னென்ன அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். பஞ்சபூதம் அப்படின்னுவாங்க. 5தொகை என்னென்ன? முதல், வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். முதல் அப்படின்னா முதலீடு செய்தல், வரவு அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட், செலவு அப்படின்னா அதுல இருந்து வரவுல இருந்து நம்ம செலவு செய்வது, ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா. இருப்பு அப்படின்னா செலவு போக கையில் இருப்பது இருப்பு. ஆதாயம் அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு தொழில இருந்தும் வரக்கூடிய லாபத்தை ஆதாயம் அப்படின்னுவாங்க. அப்ப 5தொகைனா ஞாபகத்துல வச்சிடலாமா? 5 இலக்கணம் என்னென்ன தெரியும். இதை வச்சுதான் நம்மளுக்கு டிஎன்பிசி சிலபஸே விட்டுருக்கு. தமிழ்ல இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5வகை இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னா தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக கருவி, கடைக்கருவி. இது 5ம் தான் 5வகை கருவிகள். இது நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. படிப்பா தோல் கருவினா என்ன, கஞ்சகம்னா என்ன, துளைக்கருவினா என்ன, நாதசுரம் இதுல வரும், முரசு இதுல வரும், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதேதான். அடுத்து அன்பின் 5 இணைகள். அன்பின் 5 இணைகள்னா என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நார்த்திணைகள் கேட்டாங்க அப்படின்னா பாலையை சேர்க்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து 5வகை பாக்கள். அது என்ன சார் 5வகை பாக்கள் அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, மருட்பா. அடுத்து 5பொறி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5பொறிகள் அப்படின்னா நம்மளுடைய 5பொறிகள், 5புலங்கள் அப்படின்வாங்களே, அது மாதிரி 5பொறிகள். ஒவ்வொரு உறுப்பும் மெய், வாய், கண்ணு, மூக்கு, காது. ஸோ இதெல்லாம் 5பொறி. 5புலங்கள் என்னென்ன அப்படின்னா 5புலம் அப்படிங்கிறது ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை. என்ன சார் 5புலங்கள்? நீங்க ஊறு அப்படின்னா சுவை, சுவை எதுல கண்டுபிடிப்போம்? நாக்குல. ஒளி, ஒளி எதுல இருந்து வரும்? கண்ணுக்கு தெரியும். நாற்றம் அப்படிங்கிறது மூக்கு, ஓசை அப்படிங்கிறது பேசுறது, வாய். ஸோ அப்ப 5புலங்கள். 5புலங்கள் ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை. அடுத்து 5பெருங்காப்பியங்கள் தெரியும் நம்மளுக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 5பெருங்காப்பியங்கள் நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதரா காவியம், சூளாமணி, நீலகேசி. 5பெரு குழுக்கள் என்னென்ன குழுக்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படை தளபதி, தலைவர், தூதர், சரணர்னா ஒற்றர். இது நம்ம படிச்சிருப்போம். அறுசுவைகள் என்னென்ன அப்படின்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, துவர்ப்பு, காரம். அறுசமயம் என்னென்ன அப்படின்னா சைவம், வைணவம், சக்காதம், சௌரம், கனகபத்தியம், கௌமாரம். ஸோ இதெல்லாம் அறு சமயங்கள். 7 வகை பெண் பருவ நிலைகள். இது நம்ம படிச்சிருப்போம், சிற்றிலக்கியங்கள்ல வரும். சிற்றிலக்கியங்களை படிச்சிருப்போம். பெண்களுக்கான 7 பருவநிலைகள் என்ன அப்படின்னா பேதை, பெதும்பை, மடங்கை, மங்கை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அடுத்து 7 வகை ஆண்களுக்கு பருவம் பாலன், மீலி, மரவோன், திரவோன், காளை, விடலை, முதுமகன். கடையளவு வள்ளல்கள் எத்தனை பேர் தெரியும் நம்மளுக்கு? பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நல்லி, ஓரி. மலரின் 7 வகை நிலைகள். ஸோ மலருடைய பருவ நிலைகள் இருக்கு இல்லையா, தோற்ற நிலைகள், அது 7 இருக்கு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நேற்று ஓரெழுத்து ஒரு மொழி கிளாஸஸ்ல போட்டிருப்போம். வி அப்படின்னா என்ன? வி அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கிளாஸஸ் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தெரியும். ஓகேவா?
அடுத்து 7 வகை திணைகள். 7 வகை திணைகள் என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை, கைக்கிளை, பெருந்திணை. கைக்கிளை, பெருந்திணை இதெல்லாம் வந்து புறத்திணைகள்ல வரும். புறத்திணை அகத்திணை படிப்போம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. 7 இசைகள் என்னென்ன அப்படின்னா 7 இசை மன்னன் அப்படின்வாங்க இல்லையா. யார 7 இசை மன்னன் அப்படிங்குவாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. 7 இசை அப்படிங்கிறது குரல், தத்துவம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். என் சுவை என்னென்ன அப்படின்னா நகை, நகைனா சிரித்தல், அழுகை அழுதல், இனிவரல் வரவை எதிர்பார்த்தல், மருட்கை அச்சம் பயப்படுதல், பெருமிதம் கொள்ளுதல், வெகுளி உவகை இதெல்லாம் தான் என் சுவைகள். என் குணங்கள் என்னென்ன அப்படின்னா தன்வயதாதல், தூய உடன்பித்தாதல், இயற்கை உணர்வித்தாதல், உற்றுணர்தல், இயல்பாகவே பசங்களின்றி நீங்குதல், பேருருளுடைமை, முடிவில்லா ஆற்றலுடைமை, வரம்பின் பன்முனைமை, என்பரேயம் இது நம்மளுக்கு தெரியும். என்பரேயம் எங்க படிச்சிருப்போம்? கணக்கராதையார், கரும்ப விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவன், யானை வீரர், இழிவு மறவர். அடுத்து நவரத்தினங்கள் என்னென்ன அப்படின்னா கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பகரம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம் நவரத்தினங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் படித்தா தான் நம்ம டெஸ்டே போட முடியும். ஸோ அது இல்லாமல் இங்கே இதுவும் கொடுத்துருக்கோம். இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும். உயிர் அளப்படைனா என்னென்ன? உயிர் அளப்படை அப்படின்னா செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை 3 அளப்படைகள் படிப்போம். நம்ம படிப்போம் இன்னும் வரக்கூடிய வகுப்புகள்ல அதுல தெரியும். செய்யுளிசைனா என்ன, இன்னிசைனா என்ன, சொல்லிசைனா என்ன. செய்திகள் நயம் அப்படின்னா சொல் நயம், பொருள் நயம், அணிநயம், கற்பனை நயம். 4 வகை உணவுகள் என்ன அப்படின்னா உண்ணல், உண்றது, தின்னல், சாப்பிடுறது, பருகல், குடித்தல், நக்கல், பஞ்சாமிரத்தை நக்குவோம் இல்லையா அது. ஸோ அப்ப 4 வகை உணவு. இதெல்லாம் பார்த்ததுதான், மேல பார்த்தது. பார்க்காத இருந்தா பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. என்னென்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், கிற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதற்கு நம்ம வகுப்புகள் போட்டிருப்போம், நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ இப்போ நீங்க பேசிக்கா தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்ப புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லாத்தையும் தொகுத்து தான் இந்த பிடிஎஃப் வந்திருக்கு. இந்த பிடிஎஃப் எப்படி நீங்க குரூப்பை ஜாயின் பண்ணி வாங்கணும் என்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, படிச்சாச்சு. இப்ப டெஸ்ட் போட்டு பார்த்துடலாமா? முதல் கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அரும்பெறல், பெருங்குடி, நன்மொழி, உழுநீர். அதாவது பொருந்தாத சொல்னா இந்த தொகை சொற்கள் மட்டும்தான் வரும்னு கிடையாது. எது வேணுமா வரலாம், இலக்கண குறிப்பு வரலாம். ஸோ அப்ப தொகை சொற்கள் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சால் மட்டும்தான் தொகை சொற்களை அடிக்க முடியும். பேசிக் பொருந்தாத சொல்லை, பேசிக் தொகை சொற்கள் 80% வரும். பாக்கி வந்து வேற எது வரலாம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். பொருந்தாத சொல்லை கண்டறிய. ஃபர்ஸ்ட் இது அரும்பெறல், நன்மொழி, பெருங்குடி, உளிநீர். ஏ, பி, சி இது 3 பண்பு தொகை. ஏன்னா ஒரு பண்பை குறிக்கிறது. இலக்கண குறிப்புல நம்ம இன்னி வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி போடல, நீ அடுத்தடுத்து போடுவோம், அதை பார்த்துக்கோங்க. அரும்பெறல் அப்படின்னா அருமையான பெறல். அப்ப இடையில ஆகிய மை ஆகிய சொல்லுறுப்புகள் மறைந்து வந்து பண்பையோ வடிவத்தையோ அளவையோ குறித்தால் அது பண்பு தொகை. இங்க பாருங்க, பெருமையான குடி, நன்மையான மொழி. அப்ப ஏபிசி 3 பண்பு தொகை. டி மட்டும் பாருங்க, உழு நீர் என்பது என்ன? உழு நீரை பிரிச்சு பாருங்களேன். உழு நீர், உழுகின்ற நீர், உளுந்த நீர். அப்ப 3 காலங்களையும் உணர்த்து வரைந்து வந்து உணர்த்தால் அது வினைத்தொகை. அப்ப ஏபிசி 3 பண்பு தொகை, டி மட்டும் வினைத்தொகை. அப்ப ஆப்ஷன் டி பொருந்தாதது. இப்படிதான் கேட்பாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. நூல் நோக்கி, என்கால், என் பெயர், நின்னகர். இதுல நூல் நோக்கி அப்படிங்கிறது பாருங்க, நூலை நோக்கி. அப்ப இதுல ஐ மறைந்து வருது. அப்ப ஐ மறைந்து வந்தால் அது என்ன? 2ஆம் வேற்றுமை. அடுத்து என்கால், என் பெயர், நின்னகர். இது எல்லாமே எனது கால், எனது பெயர், நினது கார். அப்ப தூ மறைந்து வருது அப்படின்னா அது 3ஆவது வேற்றுமை தொகை. இது வேற்றுமை தொகை வகுப்புகள் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப பொருந்தாத சொல்லை கண்டறிகிறதுல எது வேணுமோ வரலாம். எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அப்ப இதுல ஆப்ஷன் ஏ மட்டும் தான் 2ஆம் வேற்றுமை தொகை. பாக்கி 3 3ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தான். தூ வந்து 3ஆம் வேற்றுமை இல்ல, 6ஆம் வேற்றுமை தொகை.
அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. எலாம், இலார், திருவுளம், கலல். எலாம்ல பாருங்க எல்லாம் வரும், அப்ப இங்க இல்ல காணா. அதே மாதிரி திருவுள்ளம்ல இல்ல காணா, இல்லாதவர்ல இல்ல காணா. அப்ப மூன்றும் தொகுத்தல் விகாரம். ஏதாவது ஒண்ணு இடையில ஒரு எழுத்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது விகாரம், தொகுத்தல் விகாரம். இது நான்காவது மற்றும் தானியாக பெயர் கலல். அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மாமாலை, நனிக்கடிது, மாதவர், நன்கலம். சோ மாமாலை, நனிக்கடிது, மாதவர், இது மூணையும் பாத்தீங்க அப்படின்னா உரி சொற்றொடர்கள். மா, மா, நனி, கடி, உரு, தவ, சால, இதெல்லாம் உரி சொற்றொடர்கள். இது பாருங்க நன்கலம் என்பது என்ன? நன்மையான களம். அப்போ இது பண்பு தொகை. அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மயன், மஞ்சு, மயல், அறையார். ஏபிசி இந்த மூன்றும் முதற் போலிகள் ஆகும். ஏபிசி ஏன் அப்படின்னா போலிகள் அப்படின்னா ஒரு எழுத்து இருக்க வேண்டிய எழுத்து இடத்திற்கு வேற ஒரு எழுத்து இருந்து ஓசை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓசை மாறுபடும், ஆனால் பொருள் ஒரேதான் இருக்கும். அதுதான் போலி. இங்க பாருங்க மையன் இருக்கக்கூடாது, பையன் இருக்கணும். அப்ப முதல்ல தப்பா இருக்கு. அடுத்து மயில், பயல் இருக்கணும், மயல் இருக்கு. அடுத்து பஞ்சு, மஞ்சுன்னு இருக்கு. அப்ப ஏபிசி இந்த மூன்றும் முதற் போலிகள். முதல் எழுத்து மாறி இருந்தால் முதல் போலி. அரையர்ல பாருங்களேன் இந்த டி மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இடைப்போலி. டி மட்டும் இடைப்போலி. அரையர், அரை இடையில தானே இருக்கு, இந்த ரா ரைன்னு இருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அரசியல், மஞ்சு, அன்னூறு, பந்தர். ஏ பாருங்களேன் ஏ இடைப்போலி. அரசியல் அரை வரணும், அரை ரா இருக்கு. இங்க அமைச்சு மை வரணும், அப்ப இடைப்போலி. இங்க 500, இங்க 500ல இங்கு வரணும், அப்ப இதெல்லாம் இடைப்போலி. இதுல பந்தல் இருக்கு இடத்துக்கு இல்லு வரணும், அப்ப கடைப்போலி. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. நிலம், சாம்பல், குடல், நியம். ஏ பி சி இந்த மூன்றும் கடைப்போலி. நிலம் வரக்கூடாது, நிலன். குடம் இல்ல, இங்க குடர்னு வரணும். சாம்பல், சாம்பர் இரு வரணும். நயம் என்பது ஞா வரணும், அப்ப முதற் போலி. ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மகர குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலுகரம், குறில். சோ இந்த மூன்றும் குறுக்கத்துல வரும் சார்பெழுத்து. குறில் என்பது தனியாக வருவது. அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மலரடி, பவளவாய், தேன்மொழி, மொழியமுது. சோ இந்த மூன்றும் பாருங்களேன் ஏ பி சி இந்த மூன்றும் ஓமை. மலர் போன்ற அடி, தேன் போன்ற மொழி, பவளம் போன்ற வாய். அப்ப ஏதேனும் ஒன்றை ஓமையை ஓம உறுப்பு இடையில் மறைந்து உருவகப்படுத்தினால் அது ஓமை. இத பாருங்களேன் மொழி அமுது. சோ வேற ஒண்ணும் இல்ல, ஓமையை திருப்பி எழுதுனா அது உருவகம். இப்ப முது மொழி அப்படின்னா முதுமையான மொழி, இதுவே திருப்பி எழுதுனா மொழி முது, அப்ப அதுதான் உருவகம். அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மனம், நாடு, கிளை, மனம். ஏபிசி இந்த மூன்று பாத்தீங்க அப்படின்னா இரு பொருள் சொற்கள். இந்த மனம் அப்படிங்கிறத மனத்திலையும் வரும், இதுலயும் வரும், ரெண்டு சொற்களுக்கு பொருள் தரும். கிளையும் அப்படித்தான், நாடும் அப்படித்தான். ஆனா இந்த டி மற்றும் மனம் என்பது வெறும் உள்ளத்தை மட்டும் குறிக்கும். இந்த மனம் என்பது வாசனையை குறிக்கும், திருமணையை குறிக்கும். இந்த கிளை என்பது மரக்கிளையை குறிக்கும், உறவை குறிக்கும். இந்த நாடு என்பது தேசம், விரும்புதலை குறிக்கும். சோ இந்த மனம் மட்டும் ஒரே ஒரு சொல்லை குறிக்கிறது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சுலபம், மனு, சாவி, திடல். சுலபம், மனு, சாவி, திடல். சுலபம் என்பது பிறமொழி சொல், சாவி என்பது பிறமொழி சொல், திடல் என்பதும் பிறமொழி சொல். சாரி, மனு என்பது பிறமொழி சொல், திடல் மட்டும்தான் நம்மது. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து 89 போயிடலாமா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. இடது பக்கம், கயிறு, புஞ்சை, நாகரிகம். ஸோ வலுவு சொற்கள் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்ல நடத்திருப்போம் சந்திப்பிலேயே, அதுலயே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இடப்பக்கம் வரணும், தூ வந்திருக்கு தப்பு. கயிறு ஈ வரணும், அப்ப இதுவும் தப்பு. புஞ்சை இன்னு வரணும், அப்ப இதுவும் தப்பு. இது மட்டும் தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிக. நுஞ்சி, தும்பை, உளுஞ்சை, மருதம். ஏ பி சி இது மூன்று புறத்திணைகள். ஸோ புறத்திணைகள் மொத்தம் 12. இது டி அகத்திணை. இது நம்ம புறத்திணை அகத்திணை தனியாக படிக்கிறப்போ பார்க்கலாம். இப்போ பேசிக்கா தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. அன்றொட்டான், ஆளுடைய நம்பி, தம்பிபிரான் தோழர், ஆளுடைய பிள்ளை. மன்றோட்டான், ஆளுடைய நம்பி, தம்பிபிரான் தோழர், இது மூணுமே சுந்தரருடைய பெயர். ஆளுடைய பிள்ளை, பிள்ளைனாலே அங்க திருஞான சம்பந்தர் வந்துருவார். அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. புவனம்,
மாருதம், நாளம், யுகம். ஏ பி டி இது எல்லாமே உலகத்தை குறிக்கும். புவனம், ஞாலம், யுகம். சி மாருதம் அப்படின்னா ஆகாயம். ஸோ அப்ப இது மட்டும் வேறுபட்டு இருக்கு. பொருந்தாததை சொல்லை கண்டறிக. ஆக்கம், மிடிமை, நல்குறவு, ஒர்க்கம். ஏ ஆக்கம் என்பது செல்வத்தை குறிக்கும். பாக்கி மூன்றுமே வறுமையை குறிக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கவின், எழில், சந்தம், அணி. கவின் என்பது அழகு, சந்தம் அழகு, எழில் அழகைத்தான் குறிக்கும். அணி என்பது அணிகலன். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து 95 பொருந்தாத சொல்லை கண்டறிக. இரும்பூது, இடர், இடுக்கண், ஏதம். இரும்பூத்து என்பது மகிழ்ச்சியை குறிக்கும். இடர், இடுக்கண், ஏதம் என்பது துன்பத்தை குறிக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாரி, ஓரி, அதியன், நரசிம்மவர்மன். பாரி, ஓரி, அதியன் இது மூணும் கடையளவு வள்ளல்கள். டி பல்லவ மன்னன், பேரரசர். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூடினால், ஆடினால், சூட்டினால், பாடினால். சூடினால், ஆடினால், பாடினால் இது மூன்றும் தன்வினை. தானே செய்தால் தன்வினை. சூட்டினால், சூட்டினால் என்பது பிறவினை. இது தன்வினை பிறவினை நம்ம படிக்கிறப்ப பார்ப்போம். தன்வினை பிறவினைனா என்ன, செய்வினை செய்யப்பாட்டு வினைனா என்ன, அதெல்லாம் நம்ம போக போக வகுப்புகளை பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. தேர்மொழி, கையல்விழி, மதிமுகம், வளர்தமிழ். ஏபிசி இது மூன்று ஓமை தொகை. ஓமை போன்ற என்ற சொல்லுறுப்பு மறைந்து வருது. தேன் போன்ற மொழி, கையல் போன்ற விழி, மதி போன்ற முகம். இதை பாருங்களேன். வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ், வினைத்தொகை மூன்று காலத்துகளையும் உணர்த்தால் அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. முத்து, வைரம், மரகதம், கனகம். ஏபிசி இந்த மூணும் நம்ம ரவநத்திரங்கள்ல பார்த்தோம். கனகம் என்பது பொன்னை குறிக்கும், இதுல வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்தியர், தொல்காப்பியர், இளங்கோவடிகள், பவனந்தி முனிவர். அகத்தியர், தொல்காப்பியர், பவனந்தி முனிவர் இவங்க மூணு பேரும் யாரு அப்படின்னா இலக்கண நூல்களை எழுதியவர்கள். இளங்கோவடிகள் யாரு அப்படின்னா காப்பியத்தை இயற்றியவர். 50 காப்பியங்கள்ல சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு, இளங்கோவடிகள். ஸோ அப்ப ஆப்ஷன் டி. ஸோ அப்ப புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரியாகத்தான் நம்ம பொருந்தாத சொல்ல கேட்பாங்க. அப்ப பொருந்தாத சொல்ல தொகை சொற்களும் வரலாம், நூல் ஆசிரியர்கள் வரலாம், வினையச்சங்கள் வரலாம், அதாவது இலக்கண குறிப்பு வரலாம், போலிகள் வரலாம், எது வேணுமா வரலாம், சந்தி பிழைகள் வரலாம், மரபு பிழை வரலாம். அப்ப எல்லாமே படிச்சிருந்தா தான் போட முடியும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கான டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி இப்போ இந்த பிடிஎஃப்லாம் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வரவின்ற 2025 குரூப் 4 மற்றும் குரூப் 2 இருக்கான நம்மளுடைய அகாடமி சார்பாக ஒரு டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜுக்கான பேர் என்ன அப்படின்னா அறிவுடைமை டெஸ்ட் பேஜ். ஸோ அறிவுடைமை டெஸ்ட் பேஜ் இந்த பிடிஎஃப் கீழே நிப்பாட்டுறேன். ஸோ இதை பார்த்து கீழே இதை பார்த்து படித்து தெரிஞ்சு இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 10 நாளைக்கு நடைபெறும். இதில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், சிலபஸ் கொடுத்துருவோம், படிக்கிறதுக்கு நாங்களே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். டெஸ்ட் நடக்கும். தமிழ் மற்றும் இங்கிலீஷில் பைலிங்குல டெஸ்ட் நடக்கும். OMR ஷீட்டில் தான் டெஸ்ட் நடக்கும். மார்க் என்ட்ரி பண்ணணும். மார்க் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் விடுவோம். இந்த மாதிரியாக தேர்வு நடைபெறும். மொத்தம் 20+ தேர்வு, 5000த்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு 10 நாளைக்கும் தேர்வுகள் இருக்கும். ஸோ இந்த தேர்வில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஷெடியூலு, மொத்த ஷெடியூலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இந்த பிடிஎஃபே கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து தெரிஞ்சு இது வரைக்கும் டெஸ்ட் பேஜில் சேரல அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்க கட்டாயமாக இந்த டெஸ்ட் பேஜை சரியா பயன்படுத்தினா அரசு வேலையை பெறலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து விரைவாக இந்த ஆஃபர் ஆனது 19/1/2025 வரைக்கும் மட்டும்தான். ஜனவரி 20ல இருந்து இதற்கான கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். ஜூலை 20 வரைக்கும் நீங்க தேர்வு எழுத போற வரைக்குமே டெஸ்ட் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்கிறதுக்கு நானே எல்லாம் கொடுத்துருவேன். ஒரு கிளிக்கு வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர் டு ஸ்டடியில ஒரு லிங்க் கொடுத்துருவோம், கூகுள் லிங்க். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணால் மட்டும் போதும், எல்லாமே ரெடியா இருக்கும். நீங்க அப்படியே தேடவே தேவையில்லை, எல்லாமே ரெடியா பாக்ஸா பிரிச்சு கொடுத்துருப்போம். ஃபவுல்டரா இந்த ஃபவுல்டரை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். இந்த 6 மாசம் வரைக்கும் தானு கேட்டா இல்ல, இந்த பிடிஎஃப் எல்லாம் நாங்க கொடுக்குற பிடிஎஃப் எல்லாம் நீங்க லைஃப் லாங் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ விரைவாக இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. இதற்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டியிருக்கேன். இல்ல சார் இதற்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நேத்து இதற்கான வகுப்பு இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்போம். அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விரைவாக இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.